நாளைக்கு திரும்ப சொல்லிச்சு இந்த இடமா தான் இருக்கும் ஒதுங்குற இடம். நல்ல இயற்கையாக தான் இருக்கு. கிராமத்தில் எப்படி வெளியே வந்து ஒதுங்குறது நல்லா தான் இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி காட்டு பக்கம் ஒதுங்குன பழக்கம் இருக்கா மக்களே? கமெண்ட் பண்ணுங்கண்ணே. நாங்களும் கிராமத்தில் இப்படி தான் முந்தி, இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாவோ சிட்டியில். கிராமத்தில் இப்படி தான் காட்டு பக்கம் ஒதுங்குவோம். நல்லா தான் இருக்கும் இயற்கை காற்று. யார் அது தூரத்தில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்க? பொம்பளைகளுக்கு வேறு வேலை இல்லை. வீட்டில் கக்கூஸ் இருந்தாலும் ஒதுங்குறதுக்கு வெளியே தான் வருவாளுவோ. பாருமா, ஒரு காப்பி தண்ணி குடிச்சதுக்கு எப்படியா போகணும்? யாரம்மா பாமுடுற சவுண்ட் இந்த கேக்கு? ஐயோ மல்லிகாதா, இவளுங்க வந்துட்டாளா? ஏட்டி கனகா, நீ தான் உட்கார்ந்திருக்கியோ? ஆமாட்டி, பாத்ரூம் பூட்டி வச்சுட்டாளுவ. நைட்டு பூரா வைத்த வலியில தாங்க முடியாம ராத்திரி 9 மணிக்கு வந்தேன். என்ன எந்திரிக்கலடி, போய்கிட்டே இருக்கு. ஏட்டி உனக்குமா? எனக்கும் காலையில இருந்து வைத்த ஆள புடுங்குதுடி. ஏட்டி உன் மருமவ காப்பி தண்ணியில என்னத்த கலந்தாலும் தெரியல. சண்டாளி உருப்படுவாளா? உருப்படவே மாட்டா. இளிச்சக்கா, உங்களை பத்தி தான் 2 கிளவியோளும் பேசிட்டு இருக்குதோ. ஆமாட்டி கிளவிவளுக்கு வாய் ஜாஸ்தி. மூட்டை பூச்சி மருந்து போட்டதுக்கு பதிலாக பெனாயில ஊற்றி கொடுத்துருக்கணும். இருக்கட்டும், அடுத்த வாட்டி ஏதாவது கேட்காமலே இருக்க போறாளுவோ, அப்போ பெனாயில ஊற்றி கொடுத்து விடுறேன். மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கா தெரியலட்டி. ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரி இல்லை. நான் வரச்சுல கக்கூசுக்குள்ளே தான் இருந்தா. ஆமா, என் மகன் தான் சமைப்பான்னு நினைக்கேன். ஏட்டி கிளவிவளுக்கு குசும்ப பாத்தியா? எங்க உட்காந்து எதை பத்தி பேசுறாளுவோ பாத்தியா? ஆமாக்கா. சரிடி, நம்ம போவோம். அந்த கர்மத்தை வர நம்ம உத்து கிடந்து பார்க்கணுமாக்கும். ஆமா, ஏதோ நான் தான் சரி பாப்போம் வாங்கன்ட்டு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்த மாதிரி தான் பேசுறியோ. நீங்க தான் அந்த 2 கிளவிகளும் போய் பாப்போம் வான்ட்டு கூட்டு வந்திய. சரிடி கோவப்படாதே, வா போவோம். ஏடி கழுவுறதுக்கு எங்கேயாவது தண்ணி இருக்குன்னு பாத்தியா? அடி போட்டி பாக்குதவளே, நான் எந்திரிக்கே இல்லடி. நேத்து நைட் உட்கார்ந்தவா நிக்காம போகுதுடி. ஓஹோ, யாருது? ஓய் பொம்பளை, எந்திரி. இது எந்த கலவே? வீட்டுல தான் நிம்மதியா போக முடியலன்னா வெளியே ஒதுங்க போக முடியலையே. அம்மா, யாரது? எந்திரிமா. வயலுக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு. ஐயா சாமி, முடிஞ்சதியா ஒரு 5 நிமிஷம் பொறுங்களே. சீக்கிரமா எந்திரிச்சு போமா. ஏட்டி வா, ஓடிடுவோம். ஆமாட்டி, ஓடு. கலவன் கையில கம்பு வச்சிருக்கான், அடிச்சிட போறான். வந்துடுறாள்வோ, எங்க இருந்துதான் வருவாள்வளோ தெரியல. வேலையெல்லாம் தாண்டிட்டு வந்துடுறாள்வோ அசிங்கம் பண்றதுக்கு. அறிவு இருக்குமா தெரியல பொம்பளை ஆட்களுக்கு. ஆளுகளும் மண்டைவளையும் பாராம். சோடி கழுவியா சேர்ந்திருப்பாளோ போல. சோடி கழுவி ஊருக்குள்ள போய் விசாரிக்கணும். புது ஆட்களா நடமாடுறாவோ. ஏட்டி இப்படியே வயித்தால போயிட்டு இருந்தனா ஸ்ட்ரென்த்லாம் கம்மி பண்ணி குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி வந்துருமோ? ஆமாக்கா, வேற பிறவு வெளியெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ தெம்பு இல்லாம குளுக்கோஸ் தான் ஏத்தணும். எதுக்கு கேக்கியா? உங்க மாமியார் மேல அவ்வளவு பாசமா? இல்லட்டி அந்தால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போடுறதுக்கு தான் கேட்கேன். முன்னகுட்டியே போய் ஓபி சீட்லாம் வாங்கி வைக்கணும். இல்லைன்னா அதுக்கு வேற அலைய பண்ணுவோம். காலையில 8 மணிக்கு போனா 3 மணிக்கு தான் வரணும். அதான் கேட்கேன். நல்ல வருவியக்கா, நல்ல வருவிய. ஏக்கா வரவோ அந்த 2 பாட்டியும் வரவோ. என்ன அத்தை கிழவி, வீட்டுல ஆளையே காணோம். தேடி பார்த்தேன். உங்க ஃப்ரெண்டு கிழவி நேத்து நைட்ல இருந்தே காணோம். ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரையே போலையே. ஏமாட்டி இவ இப்படி இருக்கா? செய்யறதையும் செஞ்சுட்டு ஏட்டி இழிச்சவளே. காபில என்ன தட்டி கலந்த? உயிரோட வச்சு சமாதி கட்டலான்ட்டு முடிவு பண்ணிட்டியோ? அடடே கிழவி, காப்பில தான் கலந்தோன்னு கண்டுபிடிச்சிட்டே. அது ஒன்றும் இல்லை மாமியார் கிழவி. வீட்டில் டீ தூள் புறுத்தூள் எல்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்துக்க. அந்த சொத்துல இந்த மூட்டை பூச்சி மருந்து இருந்து அந்த தூள் எடுத்து கொஞ்சம் போட்டு கலக்குனேன். நீங்க வேற நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? 2வது டம்ளர் வேற கேட்டீங்களா? அதனால கூட 4 ஸ்பூன் போட்டு கலக்கி தந்தேன். என்னாச்சு, பிடிக்கலையா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? மூஞ்சிலாம் வாடினாப்புல இருக்கு. ஏன் டீ கேட்க மாட்டேன். இரு, என் மோகன் கிட்ட போய் சொல்லி கொடுக்கேன். கொலை பண்ணையா பார்க்க? சே மாமியார் கிழவி, நான் அப்படி பண்ணுவேனா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி காப்பி போட்டு தந்தேன். நீங்க வேற நல்லா இருக்குன்னு 2வது கிளாஸ் வாங்கி குடிச்சியோ. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேலைட்டி மூட்டை பூச்சி மருந்து ஊத்துனா பால் டைல நம்ம ஊத்திருந்தா நமக்கு பால் ஊத்திருப்பாவோ இன்னைக்கு. ஆமாட்டி, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசி அவளுக்கு ஐடியா கொடு. நாளைக்கு அதையும் செய்வா. எம்மாடி, உன் கையால நான் இனிமே எதையும் திங்க மாட்டேமா? போதும்,
இன்னைக்கு பட்ட பாடே போதும். ஒரு கிளவி போயிட்டு இந்த கிளவி என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கு. உனக்கு பருப்பு பாயாசம் போட தெரியுமா? ஆமா ஃப்ரெண்டு கிளவி, நான் சூப்பரா போடுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செஞ்சு தாரியா? அப்படியே பருப்பு பாயாசத்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தோம்னா நல்லா இருக்க மாட்டி. பாக்கியலட்சுமி சீரியலு இந்த வயசுல இரு போட்டு தரேன். சரிடி வாரேன். ஏக்கா அந்த கிளவிக்கு இவ்வளோ பட்டம் பருப்பு பாயாசம் கேட்குது பாருங்களேன். ஆமாட்டி. ஏப்பா ஆரஞ்சு மண்டையா, இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் தலைவரே, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க, தலைவர் பஞ்சாயத்து கூட்டியிருக்காருன்னு சொல்லிட்டேன். எல்லா ஊர்லயும் பஞ்சாயத்துக்கு மக்கள் தான் காத்திருப்பாவோ, தலைவர் லேட்டா வருவாரு. இங்க தலைவர் நான் காத்திருக்கேன், என் ஊர் மக்கள் ஒருத்தரையும் காணோம். இந்தா நம்ம தாத்தா வந்துட்டாரு. கணேசன் தாத்தா, உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னையா நியாயம்? நீர் தானே பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீரு, நீரே இப்படி வாரீரு லேட்டா? எப்ப வயசான காலத்துல நடந்து வராண்டாமா? சரி அதுல ஒரு ஓரமா உட்காருங்க. ஓரமா உட்காருமா? உனக்கு ஒருத்துல சேர் போட்டு வச்சிருக்கு, ஏன் ஊர் மக்களுக்கு சேர் வாங்கி போட்டா என்ன? பஞ்சாயத்து காசெல்லாம் என்ன பண்றிய? இந்த ஊருக்கு தலைவரா இருந்து நான் படுற பாடு அப்பப்பா. கணேசன் தாத்தா, வாங்கி போடலாம் சரியா? இப்ப அவ்வளவு பட்ஜெட் இல்ல. இருக்காதுல்ல, இருக்காது. கூடிய சீக்கிரத்துல உன் மேலதால பஞ்சாயத்து கூட்டணும். நான் இந்த ஊரை விட்டு தான் ஓடணும். ஏழு ஆரஞ்சு மண்டையா, போ போய் ஊர் மக்களை சத்தங்காட்டு போ. எப்பா அந்த தலைவர் தொல்லை தாங்க முடியல. தலைவரே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. என்னப்பா ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு? இடம் சின்ன இடமா இருக்குல்ல தலைவரே, ஆட்கள் அதனால கம்மியா தான் வந்திருக்காவோ. ஆமா நாட்டாமே, உமர் வீடு பெருசா இருக்கு, அங்கன வச்சு பஞ்சாயத்து கூட்டிருக்கலாம்ல. என்ன இழிச்சக்கா, என்ன பஞ்சாயத்து? என்ன கூப்பிடாம வந்துட்டியா பாத்தியா? ஏட்டி இப்பதான் ஆரம்பிக்குது, நாங்களும் இப்பதான் வந்தோம். எம்மா கணேசன் தாத்தா தாம்மா பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தலைவரே, காபி டீ வடை எதுவும் கிடையாதா? இழிச்சக்கா சும்மா இருங்கோ, என்ன விஷயம்னு கேட்டுக்கிடுவோம். எப்பா நாட்டாமே சொன்னா நாட்டாம பொண்டாட்டிக்கு கோவம் வருதப்பா. எம்மா பஞ்சாயத்து நல்லா கவனிங்கம்மா. கணேசன் தாத்தா வயல்ல யார் அசிங்கம் பண்ணது? பொம்பளை ஆட்கள் எதுக்கு இந்த வேலை பாக்குறியோ? என்ன தலைவரே இது கேள்வி? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு இப்படி கூட்டி வச்சு எங்களை கேவலப்படுத்துறியோ? ஆத்திர அவசரத்துக்கு அப்படி ஒதுங்குறது தான். எம்மா அது வயல் இல்லாமா, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அவரு வயசானவர் என்ன பண்ணுவாரு? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா பஞ்சாயத்து காசு போட்டு பொது கழிப்பிடம் அப்படின்னு ஒன்று நம்ம ஊர்ல ஒன்று கட்டி வைக்கணும். கையில இப்ப காசு இல்லம்மா. என்ன தலைவரே, உங்க சொந்த காசை போட்டு கெட்ட சொன்ன மாதிரிதான் இப்படி சொல்றிய? பஞ்சாயத்து காசு இருக்கும்ல. பஞ்சாயத்து காசும் இப்ப இல்லப்பா. பஞ்சாயத்துல இப்ப அவ்வளவா யாரும் அவதாரம் கெட்டுறதா இல்ல. அப்புறம் எப்படி காசு இருக்கும்? அப்போ ஊர் தலைவருங்கிற பொறுப்புல நீங்க கட்டலாம்ல. அது எப்படிமா முடியும்? ஊர் தலைவரா இருந்தா நாங்க கட்டணுமா? எங்க கையிலயும் காசு வேணும்ல. என்ன காமாட்சி அக்கா, உங்ககிட்ட இல்லாத காசா? அவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கியே, ஆடி கார் வச்சிருக்கியே, ஒரு கக்கூசு கட்டக்கூடாதா? ஏம்மா வீடு வச்சிருக்கதும் ஆடிக்கார் வாங்கினதும் அது அவியவிய உழைப்புல வாங்கினதுமா, அதையும் இதையும் ஒண்ணு சேர்க்காதியோ. என்ன கணேசன் தாத்தா எதுவும் பேசாம அமைதியா இருக்கீரு? இது உங்க பஞ்சாயத்து தானே, பேசுங்க. ஆமாப்பா, இந்த பொம்பளை ஆளு தொல்லையில தாங்க முடியல. இனிமையா வயலு பக்கம் வந்தீங்கன்னா கரண்ட் வச்சு விட்டுருவேன். ஐயே கணேசன் தாத்தா என்ன இப்படி சொல்றீரு? எத்தனை நாளைக்குமா நானும் பொறுத்துட்டு இருப்பேன்? ஐயையோ கணேசன் தாத்தா, கரண்ட் எல்லாம் வைக்க கூடாது. அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணிடுவாவோ. சரி, ஊர் மக்கள் எல்லாரும் பஞ்சாயத்து எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். சொல்லும் என்ன முடிவுன்னு பாப்போம். ஏமா ஒரு குடும்பத்துக்கு தலா 1000 ரூபாய் போட்டு, நம்ம ஊர்ல மொத்தம் 32 குடும்பம் இருக்கு. அப்போ மொத்தம் 32,000 ரூபாய். நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு பொது கழிப்பிடம் கட்ட போறோம். பஞ்சாயத்து எடுக்கிற முடிவுக்கு ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றீங்க? இது நல்ல கதையா இருக்கு தலைவரே. 32 குடும்பம் இருக்கு, எல்லாரும் 1000 ரூபாய் போட்டா 32 குடும்பத்துல எத்தனை மக்கள் இருக்காங்க? எல்லாரும் ஒரே கழிப்பிடத்துல எப்படி போக முடியும்? இதுக்கு மேல பஞ்சாயத்துல நாங்க என்னமா செய்ய முடியும்?
உமரு காசு போட்டு ஒரு 4 பொது கழிப்பிடம் கட்டி விடும். பஞ்சாயத்துல வருமானம் வருதுல்ல. ஏன் இந்த இழிச்சக்கா பஞ்சாயத்துல வருமானம் வருதுன்னு நீங்க பாத்தீலோ? என்னங்க பேசாம நீங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியை இது பண்ணுங்க, ராஜினாமா பண்ணுங்க. நம்ம ஏதாவது வேலை வெட்டி பார்த்து பொழைச்சிக்கலாம். இப்படியே எல்லாரும் சொல்றாவோ வருமானத்தை சுருட்டுறோன்னு. காமாட்சி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, எதுனாலும் என் வாயே மூடுங்க. சொல்லுங்க நட்டாம சொல்லுங்க, ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. கக்கூஸ் கட்டணும். டன் 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 டனக்கா டன் 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 டனக்கா. கக்கூஸ் வரப்போகுது. நம்ம ஊருக்கு புது கக்கூஸ் வரப்போகுது. அட நம்ம ராணி அக்காவா? எந்த ராணி? எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்கா, நீ என்ன கொப்பு மேல ஏறி உட்கார்ந்துருக்கா? ஏட்டி மேல இருந்து குதிச்சிராத, தலைவர் மண்டை டம்மீர் ஆயிரும். எம்மா, அந்த பொம்பளை குதிக்காட்டினாலும் இந்த இளிச்சக்க ஐடியா கொடுக்கும் போலயே. டுமீர் தான். நான் குதிச்சா பஞ்சாயத்து தலைவர் டுமீர் தான். ராணி அக்கா, இது என்ன சேட்டை? எல்லாரும் கீழே தானே இருக்காவ, நீங்களும் கீழே வாங்க. கீழே எல்லாம் ஒரே எறும்பு கூட்டம் கடிச்சு போடுது. டிக்கி எல்லாம் வீங்கி போடுது. சரிம்மா, கடைசியா எல்லாரும் என்ன முடிவு எடுத்து சொல்றீங்களோ அதுக்கு பஞ்சாயத்து கட்டுப்படுது. ஏட்டி என்ன கழுத்துக்குள்ள ஒரு கை விட்டு கிச்சு கிச்சு காட்டிட்டு இருக்க? ஏக்கா மன்னிச்சுடுங்கக்கா, தெரியாம வந்துட்டு கூட்டத்துல கைப்பட தான் செய்யும். தலைவரே, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல 32 குடும்பம் இருக்கு. எப்படியும் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா 5 கக்குசு, மொத்தம் 10 கக்குசு கட்டி விட்டுருங்க. இந்த ஊர் மக்களை நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பங்குச்சுக்குட்டி. ஆமாக்கா, கரெக்ட் தான். ஆமா. சண்டாளுவோ நம்ம சொத்துக்கு ஆப்பு வைக்காம விட மாட்டாளுவோ போலயே. 5 கக்குசுல கேட்காளுவோ. எம்மா, அப்படிலாம் பண்ண முடியாதுமா. ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 2 மொத்தம் 4 வேணா பண்ணி தர முடியும் என்னால. நீ என்னம்மா கட்டி கொடு, கக்குசு கட்டி கொடுப்பியோ கட்டிடம் கட்டி கொடுப்பியோ எனக்கு கவலை இல்ல. என் வயலு பக்கம் இனிமே யாரும் வரக்கூடாது. ஆமாம்மா, அது முக்கியமா சொல்லிக்கிறேன். யாருமே இனிமே தோட்டத்து பக்கமோ வயலு பக்கமோ ஒதுங்க கூடாது. நம்ம கூடிய சீக்கிரத்துல இன்னும் 1 வாரத்துல பொது கழிப்பிடம் கட்டிடுவோம். அங்கதான் எல்லாரும் போகணும். சரி தலைவரே, பஞ்சாயத்து முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். தலைவரே, அப்போ எங்களுக்கு காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வரை எங்களுக்கு நேரமே போக மாட்டேங்கி. எவ்வளவு நாள் தான் அந்த மரத்தடியிலே இருந்து கதை பேசுறது? ஒரு சினிமா தியேட்டர் கட்டிட்டாங்களே. ஹே இளிச்சு, வீட்டுல வேலை செய்யறது நானு, உனக்கு நேரமே போக மாட்டிக்கா? ஏய் புருஷ், நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்துல சொல்லாதீங்க. ஏம்மா, சினிமா தியேட்டர்லாம் ரொம்ப செலவாகுமா? இப்போதைக்கு முடியாது. ஆமா, அப்படியே கட்டி தந்துட்டாலும் இவ ஒருத்தி பின்னாடி நின்னு கிச்சலம் காட்டிட்டே இருக்கா. ஏடி நெட்டவள்ளி, கையடிட்டி. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பேன். நான் ரசித்ததிலே அவள் குரலை தான் நல்ல கவிதை என்பேன். உலக அழகி இங்கே வந்தாலும் அவளை ஊரை விட்டு ஓட சொல்லுவேன். என்ன பாபு, ஒர்க்கு போகுதா இல்லையா? பாஸ், குட் மார்னிங் பாஸ். ஒர்க்கு போகுது பாஸ். இப்பெல்லாம் ஒரே பாட்டா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், ஒர்க் எப்பவும் போலதான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆபீஸ்லயே பெஸ்டா இருக்கிறது நீங்க மட்டும்தான். இப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு பாபு உங்ககிட்ட இருந்து. சாரி சார், இனிமே அப்படி நடக்காது, ப்ரொடக்ஷனை கூட்ட பாக்குறேன். சரி, மேரேஜ்லாம் செட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். ஆமா சார், பொண்ணு பார்த்துருக்காங்க, இன்னும் டேட்டு குறிக்கல. அதான் இப்பெல்லாம் ஒரே ஆனந்தமா இருக்கு. சரி, கேரியான். ஒர்க் மேலேயும் கவனம் இருக்கணும் பாபு. ஓகே சார். எப்பாடி நைட் ஃபுல்லா சிங்கிள் ஒரே பாத்திரமா கிடந்து கழுவி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. எப்படிதான் இவ்வளவு பாத்திரம் வருதோ தெரியல. அடுப்பெல்லாம் நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்ன சமையல் பண்ணட்டும்? கார குழம்பு வச்சா அந்த பிள்ளைல சாப்பிடாதுவோ, பருப்பு குழம்பு வச்சா இவரு சாப்பிட மாட்டாரு. என்னத்தான் நான் செய்யறதோ தெரியல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிப்போம், ஏதாவது குழம்பு வைக்க முடியுமான்னு. சரி, இன்னைக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கிட வேண்டியதான். ஆமா, அது அவியிலும் விரும்பி சாப்பிடாவ, இந்த பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும், நமக்கும் கொஞ்சம் பிடிக்கும். சரி, அப்ப இன்னைக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கிட வேண்டியதான். ஏதாவது ஒரு நேரத்துல நமக்கு முடிவு எடுக்க தெரியலனா கண்ணை மூடி அப்படி ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சோன்னா நல்ல முடிவா வரும் போலயேன்னு. மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. வீட்டுல என்ன குழம்பு வைக்கணும்ட்டு மண்டையை பிச்சுட்டு கிடக்காங்க. கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க, அப்படி ஒரு குழம்பு வச்சு விட்டுறலாம். ஆனா வீட்டுல இருக்க பொம்பளையில ரொம்ப கஷ்டம்ப்பா. டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பாவம் தான் அவிகளுக்கும். ஆனா வேலைக்கு போறவி என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டுல சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல சும்மா இருந்து பார்த்தா தெரியும். நான்லாம் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 8 மணி வரை சும்மா தான் இருக்கேன். அப்பனா 8 மணிக்கு மேலே தான் என் வீட்டுக்காரர் வருவாரு. அதுக்கப்புறம் தோசையை சுட்டு அவரு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு 11 மணி ஆயிரும். இவ்வளோ நேரம் சும்மாவே இருக்கேன். சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என்ன மக்களே? சரி, அப்ப இன்னைக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கி விட்டுருவோம். என்ன பாமாக்கா அதிசயமா இருக்கு,
கதை பேச வராத ஆள்கிட்டலாம் புதுசு புதுசா வராவோ. கடையில ஒரு வியாபாரம் இல்லம்மா, அதான் நானும் வந்தேன் கதை பேசலான்னு. எப்பயும் மரத்தடியில தானே இருப்பியோ, என்ன இப்போ காப்பி கடை முன்னாடியே மாறிட்டே எல்லாரும்? இழிச்சக்கா, காலையில ஒரு வேலை பாக்குறது கிடையாது, நேரா வந்து உட்காந்துடணும். ஹாய் பங்குச்சு குட்டி. ஹாய் ஹாய் தான். ஆமாக்கா, கடையில எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? வந்திருக்கீல காலையில? ஆமாம்மா, காலையில வடை போட்டு முடிச்சாச்சு, இனிமே சாயந்தரத்துக்கு தான். சரி, எவ்வளவு நாள் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளியே போய் 4 ஆள்கிட்ட பேசுவோன்னு வந்தேன். என்ன பங்கச்சு குட்டி, காலையில டென்ஷனா இருந்த மாதிரி இருக்கு? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா இப்பதான் சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டு வாரம் பார்த்துடுங்க, அது கொஞ்சம் உடம்புக்கு அசதியா இருக்கு. இதுக்குதான் நான் அந்த பெரிய வேலையெல்லாம் எடுத்து செய்யறதே இல்லை. நம்ம சாப்பிட்றதோட நிப்பாட்டிக்கணும், சமைக்கிற வேலையெல்லாம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன, கொடுத்து வச்ச வீட்டுக்காரி வீட்ல இருந்து சமைச்சு சமைச்சு போடுறாரு, நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கதை பேசிட்டு வாரியோ. ஏட்டி, உன்ட்டு சொல்லணும்னு நினைச்சேன், நாளையில இருந்து பியூட்டி பார்லர் தொடங்கலான்ட்டு இருக்கேன் டி. பியூட்டி பார்லரா? உங்களுக்கு தெரியுமோ? மேக்கப் பண்றதுக்குலாம் தெரியுமோ? ஆமா டி, தெரியும். முத நாள் கடை திறக்கிற அன்னைக்கு இருக்குல்ல டி, கடை திறக்கிற அன்னைக்கு வர எல்லாத்துக்கும் ப்ரீ மேக்கப், காசுலாம் வாங்குறது இல்ல. ஏக்கா, அது ரொம்ப கஷ்டம்ல, கண்ணுக்கு போடணும், வாய்க்கு போடணும், ஐப்ரோ பண்ணணும், உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா டி, அதுக்கு எதுக்கு இப்படி வாயை பொளக்க? அப்ப இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை எனக்கு மேக்கப் போட தெரியும்னு. ஏட்டி, எனக்கே நேத்து தான் தெரியும். சரி, ஒரு கடையை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன, நேத்து தான் தெரியுமா? ஏட்டி, அதாவது கடை இருக்குன்னு நேத்து தான் தெரியும். ஆமா, நீ வா கடைக்கு, உனக்கு மட்டும் ஃப்ரீ. என்ன, உனக்கு நெட்டவழி எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஏய் இளிச்சக்கா, அப்ப எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாதா? என்னம்மா நீ, வர எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ண முடியுமா? உங்களுக்கெல்லாம் காசு கம்மியா? சரியா, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் காசு கம்மி, தெரியாதவங்களுக்கெல்லாம் காசு அதிகம். சரி சரி, எப்படிதான் மேக்கப் பண்றீங்கன்னு பாப்போம். ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. இளிச்சக்கா, என்ன உங்க மாமியார் இந்த பக்கம் வந்திருக்காவோ, உங்களை தேடி வந்திருக்காவளோ? அந்த கிழவி எதுக்கு இந்த பக்கம் வந்துச்சு? ஏட்டி இளிச்சவள, வீட்ல ஒரு சமையல் பண்றியாட்டி நீனு? ஏ பாட்டியம்மா, வாங்க கதை பேச கொண்டிருக்கீளோ? உங்ககிட்டலாம் கதை பேசினா உருப்பட மாட்டி, என் வயசாடுவோ யாராவது இருக்காவளான்னு பாக்குறதுக்கு வந்தேன். உன் வயசுக்குலாங்க யாரும் இல்ல, வீட்டுக்கு போ. நான் ஏமாட்டி வீட்டுக்கு போனோம், நீ போ. ஏ இளிச்சக்கா, இருந்தா இருந்துட்டு போறாவோ, உங்களுக்கு என்ன செய்தி? பங்குச்ச குட்டி, அந்த மாமியார் கிழவிய பத்தி உனக்கு தெரியாது. ஏக்கா விடுங்கக்கா, என்னதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கணும், வெளியெல்லாம் 4 பேர் முன்னாடி வச்சு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அப்படி சொல்லம்மா. எம்மாடி, உன் பேர் என்னது? பாட்டியம்மா, என் பேரு பங்கஜம். என்னது, பஞ்சாமிர்தமா? இப்ப அப்படியெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாவளோ? கிழிஞ்சது போ, கண்ணு மட்டும் தான் நல்லா இருக்கு, மீதி எல்லாம் பியூஸ் போய் தான் கிடக்கு. ஏ பாட்டியம்மா, பஞ்சாமிர்தம் இல்ல, பங்கஜம். ப இன் த ஜ இம், பங்கஜம். அதாம்மா, பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம் அதானே சொல்ல வர. ஏட்டி, மாமியார் கிழவிக்கு காது அவுட்டு, உனக்கு தெரியாதா? அப்பப்ப கேட்கும், அப்பப்ப கேட்காது, நீ விடு, அதுகிட்ட கிடந்து குறை கொடுத்துட்டு கிடக்காத. ஏன் இந்த கிழவி, உன் சோடி கிழவி எங்க, அந்த ஃப்ரெண்டு கிழவி எங்க போச்சு? ஏட்டி, அடிக்கடி அழகி அழகின்னு சொல்லாதட்டி, வெக்கமா வருது. ஏக்கா, ஆமாக்கா, உண்மையிலே காது கேட்கல போல, நீங்க கிழவி கிழவின்னு சொல்றீங்க, அது அழகி அழகின்னு சொல்லுது. ஐயய்யா, வயசானாலே இப்படிதானக்கா, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. ஆமாட்டி ஆமாட்டி. சரிம்மா, நான் வாரேன். வடைக்கு மாவு இல்ல, இந்த பருப்பு ஊற வைக்கணும், போயிட்டு வாரேன். சரி பாமாக்கா. நெட்டவள்ளி என்ன இன்னைக்கு ஆளை காணுமே, ஒரு நாள் வராம இருக்க மாட்டாளே. ஏட்டி, நீ வேற, நான் வர வழியில அவி அம்மா வெங்காயத்தை ஊறி தக்காளியை வெட்டி அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருந்தா, அவளே கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுல, சமைக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருப்பாவன்னு நினைக்கேன். அப்படியாக்கா, நல்ல விஷயம் தான். ஆமா, பின்ன இப்பமே கத்து கொடுத்தாதான் பருவ அந்த பிள்ளைகளுக்கு போற இடத்துல மாமனார் மாமியாருக்கு சமைச்சு போடணும்னு தோணும், இல்லைன்னா வீட்டுல உட்காந்துட்டு சும்மா டிவி பார்க்கதான் தோணும். ஆமாட்டி ஆமாட்டி, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், இனி உங்களுக்கும் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சமைக்கிறதுக்கு. நல்லா சொல்லுமா, ஒரு வேலை செய்யறது கிடையாது. பாட்டியம்மா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் சமைப்பம்மா, இப்போ ஒன்றும் முடியறது இல்லை, கீழே குடிஞ்சாலே முதுகு வலிக்கு, நட்டமா இருந்துச்சா முட்டி வலிக்கு, ஒரு வேலையும் செய்ய முடியலம்மா. என்ன மாமியார் கிழவி, சம தீனி போல ஏப்பெல்லாம் வருது காலையிலேயே. என் மோவன் தான் பட்டாணி குழம்பு வச்சு தந்தான், 2 வாய் போல சாப்பிட்டுட்டு வந்தேன். அடே புருசு, என்னைக்காவது ஒரு நாளாவது பட்டாணி என் கண்ணில் காட்டியிருப்பியா?
இன்னைக்கு பட்டாணி குழம்பா? இரு, இன்னைக்கு நான் ஒண்ணு குழம்பாக்குறேன். மதினி வாங்க உள்ள. டேய் வாசு வாடா. நீங்களும் அத்தையும் உள்ள போங்கம்மா, நான் மாமா கார் நிப்பாட்டிட்டு வந்தானே கூட வாரேன். அவர் கார் நிப்பாட்டிட்டு வர லேட் ஆகும், நீ உள்ள வா வாசு. இல்லத்த, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் வாரேன். என்னடா வாசு ஒரு மாதிரி டல்லா தெரியற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். மதினி நீங்க உள்ள வாங்க, உங்க தம்பி வாசுவை கூட்டிட்டு வருவாங்க. நீங்க உள்ள போங்கம்மா, நான் வாரேன். சரிடா. மாமா வீட்டுக்குள்ள போவோமா? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நாம பார்த்த நமக்கு பிடிச்ச வாசுகி தான் மாமாவோட பொண்ணா இருந்தா என்ன பண்றது? ஐயோ, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம இப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா? மாமாவும் அத்தையும் என்ன நினைப்பாங்க? சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு போயிடக்கூடாது, தப்பு. அத்தை வாசுகின்னு பேர் சொன்னாங்க, அதுல இருந்து மனசு குழம்பிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள போக கூட யோசனையா இருக்கே. ஐயோ கடவுளே. என்ன அம்மாவையும் அப்பாவையும் இன்னும் காணோம்? அத்தையவும் வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளும் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இன்னும் காணுமே. பேசாம நாமளும் பொண்ணு பார்க்க கூட போயிருக்கலாம். வீட்டுக்குள்ள தனியாவே இருந்து போர் அடிக்குது. வாசுகி. அம்மா என்னம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அத்தை எங்க காணோம்? வாசுகி. அத்தை வாங்க வாங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமா வாசுகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன் அத்தை. அப்புறம் பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? உங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சுக்கிடுச்சா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் வாசுகி. பாரா, அப்பனா சீக்கிரமே உங்க வீட்டுக்கு மருமக வரப்போறா. ஆமா வாசுகி, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்த தேதி கல்யாண தேதி எல்லாத்தையும் முடிவு பண்ண போறோம். சூப்பர் அத்தை. எங்க உங்க பையனை காணோம்? என்னடி பேசுற? உங்க பையன்ட்டு ஒழுங்கா மச்சான்னு சொல்லு. மச்சானா? பின்ன அத்தை மகன் உனக்கு மச்சான் தானே? சரி சரி விடுங்கம்மா, கோவப்படாதீங்க. மச்சான் தானே சொல்லணும், சொல்லிடுவோம். அத்தை இப்ப சொல்லுங்க, என்னோட மச்சான் எங்க? உங்க அப்பா கூட வாரான் வாசுகி. சரி அத்தை, அப்பாவும் மச்சானும் வரட்டும். நீங்க வாங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்காகவே சமைச்சு வச்சிருக்கேன். உன்னோட சமையல் முத சாப்பிட போறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். அத்தை பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன், சாப்பிடுவீங்கல்ல? பருப்பு சாதமா? ரொம்ப பிடிக்கும் வாசுகி. சரிங்க அத்தை, நீங்க கையை காலை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாசுகி. என்னம்மா? அத்தைக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ அப்பா வந்தோடனே ரவை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு, அம்மா சொல்ல மறந்துட்டேன். சரிங்கம்மா. அத்தை வீடு சீக்கிரமே கல்யாண வீடா மாறப்போகுது. ஏ வாசு, என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்கா? வா உள்ள போவோம். மாமா இதோ வாரேன் மாமா. ஏன் இப்படி வெளியே நின்னுட்டு இருக்க? உங்க அத்தை எங்க? கூப்பிடாமையா உள்ள போயிட்டா? இல்ல மாமா, அத்தை கூப்பிட்டாங்க, நான் தான் உங்க கூட வாரேன்னு சொன்னேன். ஓ அப்படியா வாசு, சரி சரி வா உள்ள வா. பதட்டப்படக்கூடாது, நார்மலா போவோம். வாசுகி. அப்பா வந்துட்டீங்களா? எங்க மச்சானா காணோம்? இதோ வாராமா. அப்பா, அம்மா உங்களை ரவா வாங்கிட்டு வர சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துருங்க. இவ்வளோ நேரம் வெளியே தான் சுத்தணும், எதுவுமே வாங்க மாட்டா. வீட்டுக்குள்ள வந்தவொன்னா அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லிடுவா. வீட்டுக்குள்ள வந்த செகண்ட்ல நான் தான் ஓட வேண்டியிருக்கு. இது தினம் நடக்கிறது தானப்பா, போயிட்டு வாங்க. டெய்லி இதே பொழப்பா போச்சு. வாசு நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். வாசுவா? ஐயோ, இந்த பேரை நான் கேட்கவே கூடாதுன்னு நினைச்சேன். மச்சான் பேரு வாசுவா? சரிங்க மாமா. ஐயோ, நாம பார்த்த வாசுகி தான் மாமா பொண்ணா? டேய் நீயா? நீ எதுக்குடா இங்க வந்த? ஏ வாசு வந்துட்டியா? வா கைய கால கழுவிட்டு சாப்பிட. இதோ வாரேன் அத்தை. ஏ வாசுகி, வாசுவை உள்ள கூட்டிட்டு வா. ஹாய் வாசுகி. ஹாயா? கைய கீழே போடுறா முத. ராசாத்தி அத்தா மகன் சைக்கோவா? உனக்காடா இப்ப போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க? அந்த பொண்ணு பாவண்டா, ஒழுங்கா கல்யாணம் வேண்டாம் நீயே சொல்லிரு, இல்ல உன்னை போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பாத்துக்கோ. ஏ வாசுகி, நீயா தப்பா புரிஞ்சுட்டு எதுவும் பேசாத, நான் சொல்ல வரத கேளு. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஒழுங்கா அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிரு. இருடா, இப்பவே நான் போய் ராசாத்தி அத்தட்ட நீ ஒரு சைக்கோன்னு சொல்றேன். ஏ வாசுகி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாத. அப்பனா அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிரு, உன்னால அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிரும். அப்புறம் என்னோட வீட்டை விட்டே ஓடிரு. உள்ள வந்து உக்காந்துகிட்டு இருந்த, சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாத்துக்கோ. ஏ வாசுகி, என் மகனை பாத்துட்டியா? இல்ல உன் மச்சானை பாத்துட்டியா?
ஐயோ இவனை போய் மச்சான் வேற சொல்லிட்டோமே. சை. வாசுகி, நீ இவ்வளோ அழகா சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பருப்பு சாதம் அவ்வளோ அருமையா இருந்தது. சரிதா. டேய் வாசு, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? வா உள்ள வா, அத்தை அப்பல இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதோ வாரேம்மா. டேய் நில்றா, வீட்டுக்குள்ள போகாத, ஒழுங்கா வெளியே போயிடுறா. டேய் என்னடா நின்னுக்கிட்டே இருக்க, வாடா. ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? வாசு சாப்பிட வா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். இதோ வந்துட்டேன் அத்தை. சொல்ல சொல்ல உள்ள போயிட்டானே. வாசுகி, வாசு எனக்கு ஒரே பையனா ஆயிட்டான். அதுவும் சின்ன வயசுல அவங்க அப்பா வேற இல்லையா, அவன் ஒருத்தன் தான் என் உலகமேவும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதான் என்னோட ஆசையேவும். இப்போ பொண்ணு நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சு. சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேனா அடுத்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட அவனோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் சந்தோஷமா இருந்துக்கிடுவான். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் வாசுகி. அதை தான் அந்த கடவுள்கிட்ட நான் தினம் வேண்டிக்கிறேன். வாசு தப்பானவனாலும் அத்தை ரொம்ப பாவம். நாம இப்ப என்ன பண்றது? என்ன விளையாட்டு விளையாடலாம், நீங்களே சொல்லுங்க. ஓடி பிடிச்சு விளையாடுவோம். வேணாம் வேணாம், கண்ணாமூச்சி தான் நல்லா இருக்கும். கண்ணாமூச்சியா? அது வேண்டாம், நம்ம கல்லா மண்ணா விளையாடுவோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு சொன்னா எப்படி விளையாடுறது? டேய் முன்னா, நானும் விளையாட்டுக்கு வாரேன்டா, என்னையும் சேர்த்துக்கோங்கடா. நீயெல்லாம் வேண்டாம், நீ எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, போடா. டேய் முன்னா, என்னடா இப்படி சொல்ற? பூமாரி, நீயாவது சொல்ல, நானும் வாரேன். நீ விளையாட்டுக்கு லேசா கை கால் பட்டுட்டா கூட அழுக ஆரம்பிச்சிருவ. உங்க அப்பா அம்மாவை சண்டை கூட்டு வந்துருவ. நீ எல்லாம் வேண்டாம், போ. ஆமா ஆமா, இவன் எப்ப விளையாண்டாலும் அப்படித்தான் பண்ணுவான். இவனெல்லாம் விளையாட்டுக்கு சேர்க்காதீங்க. டேய் என்னடா எல்லாரும் இப்படி ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்க? ஆமா ஆமா, நீ முதல்ல கிளம்பு. என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இரு எங்க அப்பாட்ட சொல்லி கூட்டிட்டு வாரேன். அப்பா. என்னடா உன்னோட இதாண்டா தொல்லை, இனி யாரும் அப்பா அப்பான்னு. ஐயே வாடா. வாங்க விளையாடுவோம். மிரட்டி மிரட்டியே நம்ம கூட விளையாட வரான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணணும். சரி வாங்க, நம்ம கல்லா மண்ணா விளையாடுவோம். பூமாரி, நீ என்ன சொல்ற? கல்லா மண்ணா விளையாடுவோமா? சரிடா, விளையாடுவோம் வாங்க. டேய் கண்ணாமூச்சி விளையாடுவோம்டா. திரும்பவும் இருந்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் கண்ணாமூச்சி விளையாடணும். இப்ப எல்லாரும் நீங்க கண்ணாமூச்சி விளையாட வாரீங்களா இல்லையா? டேய் முன்னா, அவன் சொல்றதையே கேட்போம், கண்ணாமூச்சியே விளையாடுவோம். சரி, வேற வழி. டேய் கண்ணக்கெட்ட துணி இருக்கா? நான் வச்சிருக்கேன். சரி வாங்க, சாபூத்திரி போடுவோம். யார் ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டுறதுன்னு? அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நான் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டுவேன். டேய் ஏண்டா? நான் தான் கண்ணை கட்டுவேன். எனக்கு கண்ணை கட்டி விடுறீங்களா இல்லையா? ஐயே, இன்னைக்கு விளையாட வந்த நேரமே சரியில்லை போல. இவன் வந்து இப்படி உயிரை வாங்குறான். ஸ்கூல் லீவுக்கு தான் இப்படி ஒன்று சேர்ந்து விளையாடுறோம், அதுலயும் இவன் வந்து பிரச்சனை பண்றான். இந்த பரட்டை இருக்கானே. டேய் முன்னா, அவனுக்கே கண்ணை கட்டி விடு. சரி சரி. வாடா, வந்து முன்ன நின்னு. டேய் ரொம்ப டைட்டா கட்டிடாத, கண்ணு வலிக்கும். கொஞ்சம் லூசாவே கெட்டு. டேய் கரெக்டா இருக்கா? இருக்கட்டும். இது எத்தனைடா? 20. இது 60. பரட்ட பயங்கரமானவன், நம்பர் எப்படி சொல்றான் பாரு. டேய் முன்னா, அவன் ரொம்ப சீட்டிங் பண்ணுவான்டா. ஆமா, ஆனாலும் இன்னைக்கு அவனை நம்ம தொடவே விடக்கூடாது, சரியா? சரி சரி. டேய் வாடா, எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருப்ப? டேய் இங்க. அனு, சத்தம் கொடுக்காத, அவனா வரட்டும். எங்கடா இருக்கீங்க? ஏதாவது சவுண்டு கொடுங்க. அனு, இந்த பக்கம் வா. டேய் எங்கடா இருக்கீங்க? பூமாரி, முன்னாவ தொட போறான், நீ சத்தம் கொடு. என்ன எல்லாரும் மொத்தமா சவுண்ட் கொடுக்காங்க? அப்பனா நம்ம முன்னாடி யாரோ இருக்கான். ஐயோ, பக்கத்துல வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? படுத்துருவோம். என்ன யாரையும் காணோம், பலகதான் இருக்கு. டேய் மீச்சிராதடா, அங்கிட்டு போய் தொலைடா. டேய் முன்னா, அப்படியே எந்திரிச்சு வாடா. தொட்டுட்டேன். யார் அது? அனு, உன்னதானே தொட்டேன். ஆமா. என்ன அனு இப்படி மாட்டிக்கிட்ட? சரி, அனுக்கு கண்ணை கட்டி விடுங்க. டேய் துணியை கொண்டாடா. முடியாது, நான் தான் கண்ணை கட்டுவேன். என்னடா சொல்ற? நீ தான் அனுவை தொட்டுட்டியே.
பரவாயில்ல. ஏ அனு, உனக்கு பதிலா நானே கண்ணை கட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், டேய் முன்னா, நீ எனக்கு கண்ணை கட்டி விடுறா. துணியை கொண்டா. அதெல்லாம் முடியாது, நான் தான் கண்ணை கட்டுவேன். எனக்கு கண்ணை கட்டுறதான் ரொம்ப பிடிக்கும். டேய், நீ ஒருத்தனே கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா எப்படிடா விளையாடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் முன்னா, இங்க வாடா, எனக்கு கண்ணை கட்டி விடுறா. டேய், இதுக்கு பேரு விளையாட்டாடா? என்னடா லூசு மாதிரி பேசுற? அதானே, நீ ஒருத்தனா எப்படிடா கண்ணை கட்ட முடியும்? என்னடா இப்படி பண்றீங்க? என்னை விளையாட விட மாட்டீங்களா? நான் தான் கண்ணை கட்டுவேன். டேய், என்னடா முன்னா இவன் புது விதமா விளையாடுறான்? அதானே, இவனை என்ன பண்றது? நாம 4 பேரா விளையாண்டுட்டு இருந்தா கூட சந்தோஷமா நேரம் விளையாண்டுருப்போம். அவனா உள்ள வந்து இந்த பாடு படுத்துறான். டேய், கண்ணை கட்டி விடுறீங்களா? நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரவா? ஏ பொருடா பொருடா, ஏன்டா யார் உங்க அப்பாங்க? கண்ணை தானே கட்டி விடணும். இருடா, கட்டி விடுறேன். டேய் முன்னா, என்னடா இது? இதுக்கு பேர் விளையாட்டாடா? ஏய், கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் பரட்டா, வா என் முன்ன வந்து நில்லு. இந்தா எனக்கு கட்டி விடு, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். நீ திரும்பு, நான் கட்டி விடுறேன். டேய், கரெக்டா கட்டி இருக்கேனா? டேய் பரட்டா, வா வந்து எங்களை கண்டுபிடி. ஏய் வாங்க வாங்க, நாம எல்லாம் ஓடிடலாம். என்னடா சொல்ற? அவன் தனியா சுத்தட்டும், வாங்க நம்ம அங்கிட்டு போய் விளையாடுவோம். நல்ல ஐடியாடா, வாங்க சத்தம் இல்லாம போயிருவோம். டேய், எங்கடா இருக்கீங்க? உன் பின்னாடி தான்டா இருக்கோம், கண்டுபிடி. பின்னாடியா? எங்கடா இருக்கீங்க? ஐயோ, சிரிப்பு அடக்க முடியல. இந்த பரட்டைக்கு நல்ல தேவைதான். ஆமா ஆமா, கண்ணை கட்டிக்கிட்டு தனியா சுத்திக்கிட்டு இருக்கட்டும். எங்க கேங்ல எப்பவுமே இப்படி ஒருத்தன் இருப்பான். உங்க கேங்லயும் யாராவது இப்படி இருக்காங்களா? சொல்லுங்க. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல. இந்த வாசு கல்யாணத்தை நிப்பாட்டிடணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு பார்த்தா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. வாசு தான் எல்லாமேன்னு வேற சொல்றாங்க. நாம இப்போ என்னதான் பண்றது? டேய் முன்னா, இன்னும் பரட்டைய காணும் பாரு, அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான் போல. அவங்க அப்பாட்ட நம்ம சொல்லணும்னு சொன்னால, இனிமேல் போய் சொல்லட்டும். பூமாரி, இன்னுமா விளையாண்டுகிட்டு இருக்க? ஸ்கூல் லீவுனா நல்லா ஊரை சுத்திக்கிட்டு விளையாண்டுகிட்டே அலையிறது. வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? போய் பாத்திரம் கழுவு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டுட்டு போய் கழுவுறேம்மா. அதெல்லாம் முடியாது, போய் வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. சரோஜாக்கா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டா? என்னடா? நீங்க இவ்வளவு சவுண்டா பேசுறதுனாலதான் உங்களுக்கு சரோஜான்னு பேர் வச்சாங்களா? ஆமாண்டா, இது உனக்கு ரொம்ப அவசியம். தெரிஞ்சுட்டு போ, நாளைக்கு பரீட்சையில கேள்வி கேட்பாங்க, போய் எழுது. உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்குலாம் எந்த வேலையும் பார்த்து கொடுக்க மாட்டீங்களாடா? போங்கடா, வீட்டுல கூட மேல வேலையை பாருங்க. சரோஜாக்கா, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்றதோட விட்டுருங்க. போய் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க என்ன? இதோ சமையல் வேலை முடிச்சுட்டு நேரம் உங்க வீட்டுக்கு தான்டா வருவேன். டேய் முன்னா, வாடா, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? நம்ம வீட்டுக்கு போவோம். பூமாரி, நாளைக்கு சவுண்டு சரோஜா வீட்ல இல்லாட்டி சொல்லு, நாங்கெல்லாம் விளையாட வாரோம். டேய், எங்க அம்மா சவுண்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நல்லா அடியும் கொடுப்பாங்க, பாத்துக்கோ. என்னவாய் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் கூட? ஃப்ரெண்டுன்னு பிடிச்சு வச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டால. உடனே மூஞ்ச தொங்க போடாத, போ உள்ள போய் வேலையை பாரு. அனு, அம்மா எப்போ வரேன்னு சொன்னாங்க? தெரியல அத்தை, கடைக்கு போயிட்டு வாரேன்னாங்க, இன்னும் காணும். அனு, இதோ அம்மா வந்துட்டாங்க. என்ன சரோஜா, கொஞ்ச நேரம் என் பொண்ணை பார்த்துக்கோங்கன்னே அதுங்கள தேட ஆரம்பிச்சிட்டீங்க போல. தேடலாம் இல்லை, நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதானே, என்ன எதுக்கு நீங்க தேட போறீங்க? உங்க அண்ணனா தேடுவீங்க, நான்லாம் உங்களுக்கு தேவையா? எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, நீங்களும் தேவைதான் மதனி. வீட்டுக்குள்ள வாங்க. சரோஜாக்கா, நாங்களும் வரலாமா உள்ள? வனிதா, பிரியாக்கா, இவங்க தான் சரோஜா, பூமாரியோட அம்மா. ஹாய் சரோஜாக்கா. வனிதா, இவங்க யாரு? இவங்க மச்சான் ஒய்ஃப், ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் பிரியா. ஓ அப்படியா? எப்போ வந்தாங்க இங்க? வந்து 4 நாள் ஆச்சுக்கா. உங்க அத்தை எங்க வனிதா? உன் கூடயே வருவாங்க? இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு இவளுக்கு கூடயே வந்தது தப்பா போச்சு. என்ன வனிதா? நாங்க ஜவுளி கடைக்கு போனோம், அங்கதான் வள்ளிய பார்த்தோம். வள்ளி உங்க வீட்டுக்கு வரதா சொன்னா, அப்படியே உங்களை பார்த்துட்டு போவோன்னு பிரியாக்காவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமாண்டி, பிரியாக்காவை கூட்டிட்டு வந்த, நான் உங்க கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்ன அத்தை, காமெடி பண்ற நேரமா இது? சும்மா இருங்க. நான் சும்மா இருக்கணும் தான் நினைக்கிறேன், என் வாய் கேட்க மாட்டேங்குது.
ஹோட்டலில் நல்ல சிக்கனா சாப்பிட்டு வந்தீங்களா அத்தை? அதுவும் உங்களை நடக்க விடாமல் ஆட்டோவில் வேற கூட்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் இப்படித்தான் பேசுவீங்க. பூரா அறவேக்காடு சிக்கனு, அதை வாங்கி கொடுத்துட்டு சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க சிக்கனு. ஏ பிரியா, உங்க அத்தைகிட்ட ஏன் வாய் கொடுத்துக்கிட்டே இருக்க? அவங்க மேலும் மேலும் பேசிக்கிட்டே தான் போவாங்க. 1ஆம் நம்பர் வாயாடி நீ என்ன சொல்றியா வாய் பேசுவேன்னு? ஐயய்ய, அத்தையை வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கூடயே வந்துட்டு இந்த வாய் பேசுறாங்க. இன்னைக்கு இன்னும் என்னென்ன சண்டை இருக்க போறாங்களோ தெரியல. வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க, ஏன் வெளியவே நிற்கிறீங்க? சரோஜாக்கா, நாங்க எல்லாம் பாலாமக்கா வீட்டுக்கு போவோம்னு நினைச்சோம். அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். வாரீங்களா? பாலமக்கா வீட்டுக்கா? என்ன திடீர்னு? பெரியாக்கா போவோம்னு சொன்னாங்க, அதனால திடீர்னு கிளம்பிட்டோம். சரி வனிதா, வாரேன், போவோம். அப்படியே ஒவ்வொரு ஆளா கூட்டத்தை கூட்டிட்டு போங்கடி. ஏதோ மாநாடுக்கு போற மாதிரி. காலகாலத்துல வீட்டுக்கு போகணும்னு நினைப்பு இருக்காடி. கடைக்கு போறோம், ட்ரெஸ் எடுக்க போறோம். நீங்க இப்ப ட்ரெஸ்ஸும் எடுக்கல, வீட்டுக்கு போவோன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கா போய்கிட்டு அலைங்க. ஏன் அத்தை புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? வீடு பக்கத்தில் தானே இருக்கு, உங்களுக்கு வேணா வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிடுடி. பிரியாக்கா வாங்க, பாலமக்கா வீடு பக்கத்துல தான், நடந்தே போயிடுவோம். சரி வனிதா. பூமாரி, நான் பாலமக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டில் பத்திரமா இரு. அம்மா, பாலமக்கா வீட்டுக்கா? நானும் வாரேன். நீ எதுக்குடி? பேசாம வீட்டில் வேலையை பார்த்துட்டு இரு. அம்மா நானும் வாரேன், கூட்டிட்டு போங்க. நான் சஞ்சனாக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் வாரேன். கூட்டிட்டு வாங்க சரோஜாக்கா, பக்கத்துல தானே. சொல்ற எதையுமே கேட்கறதில்ல, அடன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்து உன்னை அரையிறேன். போ, கதவை பூட்டிட்டு வா. சரி பாலா, நாங்க கிளம்புறோம் அப்படியேவும். சரி மதினி, வாசுகி, சஞ்சனா, அத்தை கிளம்பட்டுமா? சரிங்க அத்தை. அத்தை, இன்னொரு நாள் இதே மாதிரி வாங்க, எனக்கு ஸ்கூல் லீவ் அப்போ வாங்க. சரி சஞ்சனா, கண்டிப்பா வாரேன். மச்சான், நீங்களும் தான் கூட வாங்க. மச்சானா? மச்சான் பேசாம இருடி. சரி சஞ்சனா. என்னக்காச்சி? நானும் அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், சும்மா மச்சான் மச்சான் இருக்க. பேசாம இரு, இன்னொரு தடவை கூப்பிட்டா எனக்கு கோவம் வந்துடும். இவளுக்கு என்னாச்சு இவ்வளோ கடுப்பா பேசுறா? பாலா, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு மாதிரி நீயும் மாணிக்கமும் சீக்கிரமே வந்துருங்க. சரி மதினி, கண்டிப்பா வந்துடுறோம். மாணிக்கம், நாளைக்கு சீக்கிரம் பாலாவை கூட்டிட்டு வந்துரு. நான் இப்போ கிளம்புறேன். என்ன? சரி ரசாத்தி, வாங்க போலாம். வாங்க போலாமா? நீ எங்க? கார்ல வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். அதெல்லாம் வேணாம் மாணிக்கம், வாசு இருக்கான். நான் வாசு கூட வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ வீட்டுல இரு. சரி ரசாத்தி, பார்த்து போயிட்டு வா. மாமா கிளம்புறேன் நானும். அத்தை போயிட்டு வரேன். சரி வாசு. போயிட்டு வா வாசு. டேய் வாசு, என்ன நீ பாட்டுக்கு கிளம்புற? வாசு கிட்ட சொல்லிட்டு வா. வாசுகிட்டியா? இந்த சொல்றேம்மா. வாசுகி அப்பதே என்னை வீட்டை விட்டு ஓடிடுனா, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ அவகிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளோதான். என்ன வாசு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. வாசுகி, நான் கிளம்புறேன். ஏ வாசுகி, காது கேட்கலையா? மச்சான் உன்கிட்ட தான் சொல்றாங்க. அவன் சொல்லுவான், அவன் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏ வாசுகி, காது கேட்கலையா? என்ன கம்மன் இருக்க?